பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 8வது மாதத்தில் 1ஆம் தேதியிலேயே கூட தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்போம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் மேல் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, எவ்வளோ நல்ல வார்த்தை. அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் எப்படி இருக்கிறாராமா? நம்மளுடைய எல்லா காரியங்களையும், எல்லா பாரங்களையும், எல்லாவற்றையும் சுமக்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் என்னை ஒருவர் சுமந்தால் நன்றாயிருக்குமே என்று ஏங்கின நாட்கள் எத்தனையோ உண்டு. குழந்தை பருவ நாட்களை நினைத்து இப்பொழுது கூட நினைத்து ஏங்கி இருக்கலாம். அந்த நாட்களிலே என் தாய் தகப்பன்மார், என்னை சுற்றிலும் இருந்தவர்கள், நான் பலவீனப்பட்ட போது என்னை தாங்கினவர்கள் எத்தனை பேர், என்னை ஏந்தினவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி அந்த காரியங்களை நினைத்து ஏங்கி இருக்கிற நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள்னா என்ன? அவர் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல அவர் காது கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய காரியங்களை நாம் சொல்ல நாம் முதல்ல தேவனிடத்தில் அந்த பாதத்தில் வைத்து விட வேண்டும். அதை மறுபடியும் நாம் எடுத்து சுமக்கிறவர்களாக இல்லாமல் தேவன் மேல் அந்த கவலைகளை எல்லாம் வைத்து விட வேண்டும். இயேசு நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இனி நாம் சுமக்க தேவையே இல்லை. பாடுகளாகட்டும், பயமாகட்டும், பதட்டமாகட்டும், வியாதியாகட்டும், மற்ற எந்த காரியமாகட்டும் நாம் சுமக்க தேவையே இல்லை. நம் தேவன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். தரித்திரமாகட்டும், அவர் தரித்திரத்தை சுமந்து கொண்டு அதன் மூலியமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி, ஆண்டவரே இதை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டியது தான். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். தேவன் பல மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுமக்கிறவரின் எதிர்பார்ப்பும் என்ற தலைப்பின் கீழ் 3 காரியங்களை நாம் வருகின்ற நாட்களிலே தியானிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ்